ஜீரோ அவருக்கு உங்களை வரவேற்கும் நான் தேவேந்திரன். இன்று பார்க்கக்கூடிய விஷயம் ஏற்கனவே ஜீரோ அவரில் அலசப்பட்ட விஷயம்தான், மிக முக்கியமான விஷயமும் கூட. மெட்ரோ ரயில் திட்டம். இந்த திட்டம் சென்னை பெருநகரை பொறுத்தளவு மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. எப்போது வரும் என்று. ஒன்று, இந்த திட்டம் வரும்பொழுது அதில் பயணம் செய்யக்கூடிய அந்த வசதிகளை பெறுவது குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் அதே நேரத்தில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகின்றது. இந்த விஷயம் குறித்து தான் இந்த மெட்ரோ ரயில் திட்டப்பணியில் ஒரு சிறு தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சில தகவல்கள் கூறுகின்றன. அந்த தகவல்கள் எந்த அளவிற்கு உண்மையானது, தாமதம் எந்த அளவிற்கு ஏற்படக்கூடியது என்பது குறித்து அலசுவதற்கு நம்முடன் சிறப்பு விருந்தினர்களும் இணைகின்றனர். அதற்கு முன்பு இந்த விஷயங்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்த்து விடலாம். கடந்த சில ஆண்டுகளில் சென்னையின் சாலைகளில் பயணிக்கும் அனைவரும் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருவதை பார்த்திருக்கக்கூடும். தொடர்ச்சியாக இரவும் பகலும் பணிகள் நடைபெறுவதை பார்ப்பவர்கள் இந்த ஆண்டு இறுதிக்குள் மெட்ரோ ரயில்கள் செயல்பட ஆரம்பித்துவிடும் என்று கருத வாய்ப்புள்ளது. ஆனால் ரஷ்ய ஒப்பந்த நிறுவனம் பாதியில் விலகியது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் சுரங்கம் தோண்டும் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 5 மாத காலத்தில் 2 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே சுரங்கம் தோண்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றன. பூந்தமல்லி பிரதான சாலையின் வழியாக சென்ட்ரல், எக்மோர், கோயம்பேடு வரையிலான சுரங்கப்பாதையையும், அண்ணா சாலையின் வழியாக வண்ணாரப்பேட்டையிலிருந்து சைதாப்பேட்டை வரையான தடமும் அமைக்க கூடுதல் கால விரயம் ஏற்படும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக அண்ணா சாலையில் சுரங்கம் தோண்டும் போது பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு காரணிகளை கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. மொத்தம் 36 கிலோமீட்டர் தூரமுடைய சுரங்கப்பாதையை உள்ளடக்கிய மெட்ரோ ரயில் திட்டத்தில் கடந்த ஜனவரி வரை 26 கிலோமீட்டர் தூரத்திற்கு பணிகள் முடிவடைந்துள்ளன. சுரங்கம் தோண்டும் எந்திரத்தை பயன்படுத்தி ஒரு நாளுக்கு சுமார் 6 மீட்டர் வரை பாதை அமைப்பது சாத்தியம் என்றாலும் தற்போது அதிகபட்சமாக 2 மீட்டர் தூரம் மட்டுமே தோண்டப்படுவதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக மீதமுள்ள 8 கிலோமீட்டர் தூரத்திற்கான சுரங்கப்பாதை அமைப்பதற்கே குறைந்தது 20 மாதங்கள் வரை ஆகலாம் என்று கருதப்படுகிறது. இது தவிர மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டிய பணியும் உள்ளது. எனவே மெட்ரோ ரயில் திட்டம் முழுமையாக செயல்பாட்டுக்கு வர குறைந்தது 2 ஆண்டுகள் பிடிக்கலாம் என்ற நிலை காணப்படுகிறது. மெட்ரோ ரயில் திட்டத்தால் சென்னையின் போக்குவரத்து நெரிசல் ஓரளவுக்கு குறையும் என்று கூறப்படும் நிலையில் இந்த திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதே சென்னை வாசிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். இந்த நிலையில் அரங்கத்தில் இந்த விஷயம் குறித்து அலசுவதற்கு நம்மோடு 2 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஒருவர் DRUவை சேர்ந்த திரு இளங்கோவன் அவர்கள், வணக்கம் ஐயா. மற்றொருவர் அதாவது மெட்ரோ ரயில் திட்டம் துவங்கியதிலிருந்து அதை உற்று நோக்கி கொண்டு இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் திரு கார்த்திக் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கார்த்திக். இந்த விஷயம் குறித்து உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது? ஒரு பத்திரிகையாளராக இந்த தாமதம் ஏற்படுவதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் காரணமாக இருக்கலாம்? முதல்ல சொல்லக்கூடிய பிரச்சனை இவங்களுக்கு இது இப்போ அண்டர் கிரவுண்ட் செக்ஷனுக்கு வந்திருக்கு. இது இப்போ முதல் முறை தான். ஆனால் இதுக்கு முன்னாடியே ஓவர் ஹெட் செக்ஷனுக்கு இதுக்கு ஏற்க முன்னாடியே மேலே மெட்ரோ ரயில் மேலே செல்லக்கூடிய மெட்ரோ ரயில் பகுதிக்கே ஆலந்தூர்லேருந்து ஏர்போர்ட் செல்லக்கூடிய பகுதிகள் இதே மாதிரி ஒரு தாமதம் ஏற்பட்டு ஒரு நிறுவனத்தோட கான்ட்ராக்ட் டெர்மினேட்டே செய்யப்பட்டது. இதே மெட்ரோ ரயில் நிறுவனமான மெட்ரோ ரயிலே முன் அவங்களோட கான்ட்ராக்ட் டெர்மினேட் பண்ணாங்க. இப்போ இது அதனால மெட்ரோ ரயிலுக்கு இது புதிது இல்லை. ஆனால் ரெண்டுத்துக்குமே உள்ள ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஒரு எக்கனாமிக் ஸ்லோடன், ஒரு மந்தநிலை, பொருளாதார மந்தநிலை மற்றும் இந்த கம்பெனிகள் எல்லாமே பல்வேறு திட்டங்களில் இந்தியா மற்றும் உலகளவில் பல்வேறு திட்டங்களில் தங்களுடைய நிதிகளை டைவர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டைவர்ட் பண்ணியிருக்க நிதிகள் சரியான அளவுக்கு இவங்களுக்கு சேரலை. அந்த ஃபண்ட்ஸை ரொட்டேட் பண்ண முடியாத ஒரு காரணத்தினால தான் அப்போ ஓவர் ஹெட் செக்ஷனில் இவங்களுக்கு ஒரு சுணக்கம் ஏற்பட்டு அங்கே கான்ட்ராக்ட் டெர்மினேட் பண்ணக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அதே போல் தான் இப்போ இந்த ரஷ்ய நிறுவனத்திற்கும் நிதி பற்றாக்குறை தான் ஒரு பெரிய காரணமாக இருந்துட்டு வருது. நிச்சயமா திரு இளங்கோவன், அதாவது இந்த விஷயத்தில் குறித்து ஒரு ரயில்வே ஊழியராக உங்களுடைய பார்வை இந்த தாமதத்திற்கு என்ன மாதிரியான காரணங்களாக இருக்கலாம்? வெள்ளையப்பன் தான் காரணம். தெரியும் இல்லையா? வெள்ளையப்பன் சகஸ்ரநாமம் சொல்லுவார், பணத்துக்கு பேர் வெள்ளையப்பன் சொல்லுவார். நீங்கள் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 14,600 கோடி திட்டம் இருந்தப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 15% அவங்க ஈக்விட்டியாக கொடுப்பாங்க, லோனாக 10% கொடுப்பாங்க. ஆக மொத்தம் 3,672 கோடி அவங்க கொடுப்பாங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு 15% ஈக்விட்டியாகவும் 1.5% லோனாகவும் கொடுக்கணும்னு சொல்லி ஆக மட்டும் 2,423 கோடி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும், 3,272 கோடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தரணும், 8,590 கோடி இவங்க ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ஏஜென்சி தரணும் அப்படின்னு முதல்ல திட்டமிடப்பட்டது.
இந்த திட்டம் 4 ஆண்டுகளில் முடிஞ்சிருந்துன்னு வச்சுக்கோங்க, இந்த 14,600 கோடி போதுமானது. ஆனால் இது வந்து இழுத்துக்கிட்டே போகிறதுனால இப்போது அந்த திட்டத்தோட மதிப்பு வந்து 20,000 கோடி ஆகிப்போச்சு. இன்னொரு 6,000 கோடி சேர்க்க கூட கொடுத்தா தான் இந்த 14,000 கோடிக்கு போட்ட திட்டத்தையே முடிக்க முடியும். அப்போது அந்த பணத்தை யார் கொடுப்பா? இப்போ வந்து மாநில அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க, நாங்கள் 3,105 கோடி கொடுத்துட்டோம், இந்த ஆண்டு 615 கோடி கொடுத்துருக்கோம், மத்திய அரசாங்கம் 1,490 கோடி ரிலீஸ் பண்ணணும், இன்னும் ரிலீஸ் பண்ணலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பணம் என்பது மிக முக்கியமான விஷயம். இந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து நீங்கள் டெல்லி மெட்ரோ கார்பரேஷன் ஸ்ரீதரன் சொன்னார், நான் வந்து 2 ஆண்டுகள் முன்னாலே வேலையை முடிச்சிட்டேன்னு சொன்னார். ஏன்னா அவங்களுக்கு பணம் பிரச்சனை இல்லாமல் இருந்தது, வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. இங்கே வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை, எல்லாத்துக்கும் மெஷின் இருக்குது, டன்னல் போரிங் மெஷின் இருக்குது, எல்லா வேலையும் இருக்குது. ஆனால் போதுமான கான்ட்ராக்ட் ஊழியர்களை நியமிக்கவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. போதுமான கான்ட்ராக்ட் ஊழியர்களை நியமிக்கல, அதே நேரத்தில் இந்த கான்ட்ராக்டர்களுக்கான பில்லை கிளியர் பண்ணலை. அதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா, அவங்க வேலை நீடிச்சுட்டே நிச்சயமா நிதி பிரச்சனை, நிதி பிரச்சனை சார்ந்த சில அது தொடர்பான விஷயங்களால் இந்த தாமதம் ஏற்படுவதாக சொல்லப்படுகின்றது. அதே நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை, அதாவது கடந்த 5 மாதங்களில் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் அளவிற்கு தான் சுரங்க ரயில் பாதையை அமைப்பதற்கான பணிகள் வந்து நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுகின்றது. இந்த மந்தமான ஒரு சூழ்நிலை ஏற்பட என்ன காரணம் என்பது குறித்து பொழுது பார்க்கலாம். இந்த மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் குறிப்பாக நிலத்திற்கு அடியில், அதாவது சுரங்க ரயில் பாதையில் மந்தமாக நடைபெற காரணமாக குறிப்பிடப்படுபவை மண்ணின் தன்மை. அது பாறையாக இருக்கலாம், பாறையாக இருக்கும் பட்சத்தில் அந்த இயந்திரங்களின் மூலமாக தோண்டப்படுவதில் தாமதம் ஏற்படுகின்றது. அதே நேரத்தில் மணல் பாங்கான இடங்களில் பொறுத்தளவு மிக ஒரு ஆபத்தான ஒரு நிலையை உணர வேண்டியிருக்கின்றது. அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துவிட்டு அங்கு தோண்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. இதனால் தாமதமாக ஏற்படுகின்றது அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்லப்படுகின்றது. மேலும் சுரங்கம் அமைக்கப்படும் பகுதியில் உள்ள கட்டிடங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு பார்வையாக இருக்கின்றது. காரணம், ஏற்கனவே இந்த பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சுட்டு தான் இருந்தோம். சென்ட்ரல் ரயில் நிலையமாகட்டும், விக்டோரியா பேலஸ் ஆகட்டும், அதையெல்லாம் தாண்டி விக்டோரியா மஹால் ஆகட்டும், அதையெல்லாம் தாண்டி LIC பில்டிங் ஆகட்டும், இந்த மாதிரியான ஜெமினி மேம்பாலமும் இருக்கின்றது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கட்டிடங்கள்லாம் ஒரு அதையும் பாதுகாக்க வேண்டி இருக்கின்றது. அதற்காக மெட்ரோ ரயில் அந்த பணிகள் தாமதப்படுவதாக சொல்லப்படுகின்றது. அதே போல எந்திரங்களை இடமாற்றுவதும் அந்த பணியும் கடினமாக இருக்கின்றது. ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு அந்த தோண்டி முடித்த இயந்திரங்களை வந்து மாற்றுவதும் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. மேலும் பணியாளர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பல்வேறு இடங்களில் இந்த பணிகள் நடைபெற்றிருக்கின்றன. ஒரே நேரத்தில் மெட்ரோ ரயில் திட்ட பணிகளினுடைய பல்வேறு இடங்களில் இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதனால் பணியாளர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அதுவும் ஒரு காரணமாகவும் சொல்லப்படுகின்றது. அதே போல நீங்கள் குறிப்பிட்டது போலவே நிதி பிரச்சனை, இந்த நிதி பிரச்சனை காரணமாக ஒப்பந்ததாரர்கள் விலகுவதும் ஒரு காரணமாக சொல்லப்படுகின்றது. ஏன்னா குறிப்பிட்ட காலத்திற்கு தேவையான பணத்தை கொடுப்பதில், அந்த டெண்டர் எடுத்த பணத்தை வந்து கொடுப்பதில் இப்போ ரஷ்ய கம்பெனியும் வெளியேறிவிட்டது அப்படின்னு அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு மிக முக்கியமான காரணமாக கருதப்படுகின்றது. திரு கார்த்திக், இந்த விஷயத்தை பொறுத்தளவு ரஷ்ய கம்பெனி வெளியேறியது ஒரு பெரிய பிரச்சனையாக, அதாவது கடந்த 5 மாதங்களாக மிக சிறிய அளவில் ஒரு 2 கிலோமீட்டர் அளவிற்கு தான் இந்த பாதை அமைப்பும் பணி வந்து நடைபெற்றிருக்கிறது. அதற்கு காரணம் ரஷ்ய கம்பெனியினுடைய விலகல் கூட ஒரு காரணமாக சொல்லப்படுகின்றது. இந்த கம்பெனி திடீரென விலகுவதற்கு என்ன காரணமாக இருக்கலாம்? நீங்கள் குறிப்பிட்டது போல ஏற்கனவே ஒரு கம்பெனியும் ரயில்வே நிர்வாகமே அவர்களை வந்து வெளியேற்றி இருக்கிறது. இதற்கு என்ன மாதிரியான காரணமாக இருக்கலாம்? தோன்றதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப சிக்கல்கள் பற்றி குறிப்பிட்டீங்க. இந்த தொழில்நுட்பமே எந்த விதமான டெரெயினாக இருந்தாலும் சரி, ஒரு கடினமான கல்பகுதியாக இருந்தாலும் சரி, மண் பகுதியாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஏற்றவாறு அடாப்ட் ஆகிட்டு அதை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தோண்டக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான். உலக அளவில் கடல் கடியில் கூட இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் தோண்டிட்டு இருக்காங்க. ஸோ அது கீழே இருக்கிற அந்த பகுதியோட சூழ்நிலை, அங்கே இருக்கக்கூடிய ஒரு மண், ஒரு கல்பகுதியோ, அதனால் ஒரு சின்ன வேறுபாடுதே வரலாமே ஒழிய அது ஒரு பெரிய காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ரெண்டாவது இந்த தோண்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 9 மீட்டர்லேருந்து அதிகபட்சம் ஆழமான ஒரு 35 மீட்டர். குறிப்பாக சொல்ல போனால் 2 இடத்துல இந்த மெட்ரோ ரயில் சுரங்கன்றது கூவம் ஆற்றுக்கு அடியில் போகுது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் தூரத்துக்கு கூவம் ஆற்றுக்கு அடியில் போகிற இடத்துல ஒரு 35 மீட்டருக்கு ஆழத்துக்கு அடியில் தான் தோன்றதே நடக்கிறது. ஸோ அந்த தோன்றதுனால எந்த வித பாதிப்பு ஏற்படுறதோ, மேலே ஒரு பாதிப்பு ஏற்படுறதோ, கட்டடங்களுக்கு ஏற்படுறதோ சிறு சிறு பாதிப்புகள் கட்டாயம் இருக்க தான் செய்யும். அது அவங்களே அதிகாரிகளே பலமுறை ஒத்துக்கொள்கிறாங்க. அதுக்காக தான் அதுக்கு
அதை கணிக்கிறதுக்கான பல கருவிகளை பொருத்திட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்களுக்கான மராமத்து பணிகளையும் வந்து ரிப்பேர்ஸ் எல்லாம் பண்ணி தர்றாங்க. ஸோ இது இந்த கீழே அந்த ஆழத்தில் பண்ணுறதுனால மேலே இருக்க பில்டிங்ஸாலேயோ அந்த டெரைனாலேயோ கீழே இருக்கிற மண்ணோட தன்மை இதனால டிலே ஆகுதுன்றது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஏன்னா இந்த மாதிரி தான் வந்து உலக அளவில் எல்லா இடத்துலையும் நடக்குது, இங்கேயும் அதே போல தான் நடக்குது. அது ஒரு காரணம் கிடையாது. அதனால தான் முன்னாடியே சொன்னாங்க ஆவரேஜாக ஒரு இடத்துல வந்து 10 மீட்டர் வரைக்கும் தோண்ட முடியும் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரியும் தோண்டி இருக்காங்க. அதாவது இது மட்டுமே காரணம் அல்ல, ஆனால் இதுவும் ஒரு காரணம் தான். ஆனால் பிரதானமான காரணம்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து பணம் தான், நிதி பிரச்சனை தான். அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்த்தோம், அதாவது இயந்திர பழுது அப்படிங்கிறதும் ஒரு காரணமா இருக்கும். ஒருவேளை பாறை பகுதிகளான இடங்களில் அந்த தோண்டும் இயந்திரத்தின் முன்பகுதி உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்படியான பிரச்சனைகளும் இதில் முன்வைக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் சுரங்கம் அமைக்கப்படும் இடங்களில் இருக்கக்கூடிய கட்டிடங்களை நாம் கருத்தில் கொண்டு நிறைய பிரச்சனைகள் வந்தது. இந்த கட்டிடத்தில் விரிசல் விழுந்து விட்டது, இந்த கட்டிடம் ஆபத்தான நிலையில், ஏன்னா பழங்கால கட்டிடங்கள் நிறைய இருக்கக்கூடிய சாலை பகுதிகளில் தான் நம்ம இந்த திட்டத்தையே ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த விஷயங்களும் ஒரு கருத்தில் கொள்ளப்படுகின்றன. ஆக்சுவலாக வந்து இந்த திட்டம் வந்து அண்டர் கிரவுண்டுங்க விட உயரமாக போடுறது தான் வந்து சிறந்தது. இதனால் வந்து முதல்ல ப்ராஜெக்ட் வந்து அப்படி தான் திட்டமிட்டாங்க. அதனால தான் திருவொத்தியூர்லேருந்தே அந்த போடுறதுக்கு நமக்கு வந்து போதிய பணம் அதுக்கு இந்த 14,000 கோடியிலேயே திருவொத்தியூர்லேருந்தே போடலாம், மேலே போடலான்னு இருந்தாங்க. ஆனால் நெரிசல் மிகுந்த பகுதிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதே நேரத்தில் நெரிசல் மிகுந்த பகுதிகளில் மேலே நிலத்திற்கு மேலே பாலம் கட்டுவதை விட நிலத்திற்கு அடியில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை எளிதானது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதிக செலவாகுது. இதெல்லாம் வந்து இந்த பாலத்துக்கு கீழே கட்டடங்கள்லாம் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, வியாபார ஸ்தலங்கள்லாம் கீழே போயிடுதுன்னு சொன்னால் அது வியாபார லாபியை பாதுகாக்கக்கூடிய ஒரே நோக்கம் அதில் இருக்குது. அதன் விளைவாக என்ன ஆகுதுனாக்கா மேலே போக வேண்டியதை பூமிக்கு அடியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் என்னாச்சு, திருவொத்தியூருக்கும் சென்னைக்கும் சென்ட்ரலுக்கும் இடையில் அந்த வாட்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இடையில் அதை வந்து கைவிட்டாங்க. முன்னாடி அந்த 14,000 கோடியில் இந்த திட்டத்தை கைவிட்டாங்க. இப்போ அண்டர் கிரவுண்ட் போகிறதுனால அதிக செலவாகுதுனால இப்போது அதிக செலவும் ஆகுது, அதிக நேரமும் ஆகுது. ஸோ அது ஒரு சிக்கலான பிரச்சனை தான். ஆனால் அதே நேரத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த பணம் ஒதுக்கீடு இருக்குது. நீங்கள் வந்து பணம் வந்ததுன்னா எல்லாம் சரியாயிடும். நிச்சயமா. அதே நேரத்தில் இந்த விஷயத்தில் எந்திரங்களை இடமாற்றுவதும் ஒரு பெரிய பிரச்சனையாக சொல்லப்படுது. நாமே பார்த்திருக்கின்றோம், நம்முடைய சாலைகளில் மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் நடைபெறும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய இயந்திரங்களை எல்லாம் ஒன்றிலிருந்து ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு இடமாற்றும் அப்படிங்கிற ஒரு செயல் வந்து ரொம்பவே மெதுவாக நடக்கக்கூடிய செயலாக இருக்கின்றது. காரணம் நம்முடைய போக்குவரத்து சாலையினுடைய அமைப்பும் அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய நெரிசலும் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது. இது எந்த அளவிற்கு இந்த திட்டப்பணியை பாதிப்படைய செய்திருக்கின்றது? இது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். குறிப்பாக வந்து இப்போ இருக்கக்கூடிய அங்கே இருக்கிற எந்திரங்களை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி கலட்டி எடுத்து இன்னொரு பகுதிக்கு கொண்டு செல்றதுன்றது வந்து அவ்வளோ ஒரு சாதாரண காரியம் கிடையாது. அதனாலேயே வந்து இந்த அவங்களுடைய கான்ட்ராக்டை வந்து மெட்ரோ ரயிலே முன் வந்து அவங்க ஒப்பந்தத்தை வந்து ரத்து செய்கிறதுன்றதை வந்து அவங்க செய்கிறதுக்கு ரொம்ப தயக்கம் காட்டுறதுக்கு ஒரு முக்கிய காரணமே வந்து இவர்கள் மேலே, ஒப்பந்ததாரர்கள் மேலே வந்து சில தவறுகள் இருந்தால் கூட அதை பொருட்படுத்தாமல் வந்து அவர்களுக்கு ஒரு கன்செஷன் கொடுத்து அவர்களை வந்து பணி செய்ய அனுமதிக்கிறதுக்கு காரணம் வந்து இதை நீங்கள் ஒரு ஒப்பந்தத்தை வந்து ரத்து செய்தால் அந்த எந்திரங்களை வெளியில் கொண்டு வர்றதுன்றது இதை விட பெரிய அளவு பல மடங்கு நேர வரை ஆகும். ஸோ அதுவே ஒரு முக்கிய காரணம் மெட்ரோ ரயில் வந்து அவ்வளோ நிர்வாகம் வந்து அவ்வளோ எளிதில் வந்து இவங்களுடைய ஒப்பந்தத்தை ரத்து செய்யாமல் இருக்கிறதுக்கு. அதையும் மீறி இப்போ கூட பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயிலாக முன் வந்து ஒப்பந்தத்தை ரத்து செய்யலை. தங்களுடைய இயலாமை, தங்களுக்கு ஏற்ற பணச்சுமை காரணமாக அந்த நிறுவனமே தான் வந்து பின்வாங்கி போயிருக்கு. இது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். இரண்டு நிறுவனங்கள் கேமன் மற்றும் மேஷ் மெட்ரோ ஸ்ட்ரைன் கூடிய ரஷ்ய நிறுவனம் இரண்டு சேர்ந்து தான் பண்ணுறாங்க. அதில் இந்த மேஷ் மெட்ரோ ஸ்ட்ரைன் நிறுவனம் வந்து ரஷ்ய நிறுவனம் தான் வந்து பின்வாங்கியிருக்கு. வந்து இன்னும் சொல்லக்கூடிய இன்னொரு நிறுவனம் கூட வந்து டெல்லி மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து செயல்படுத்தும் போது ஒரு சர்ச்சைக்குள்ளாச்சு. ஸோ அந்த விதத்தில் பார்த்தோம்னா எந்த கம்பெனியுமே இதுக்கு விதிவிலக்கல்ல. இந்த நிறுவனம் வந்து நிதி சுமையை வந்து காரணமாக காட்டிட்டு பின்வாங்கி போயிருக்காங்க. ஸோ இது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை. நிச்சயமாக இந்த நேரத்தில் நம்முடைய இந்த மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் 2 வழிப்பாதைகளில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் எந்த அளவிற்கு நடந்திருக்கின்றன, எப்படியெல்லாம் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பது குறித்து நாம் பார்க்கலாம். அதாவது இந்த ஒரு டேட்டா அப்படிங்கிறது ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பாக ஜனவரி மாதத்தின் அளவில் எந்த அளவிற்கு அந்த திட்டப்பணிகள் நடந்திருக்கின்றன என்பது குறித்த ஒரு விஷயம். முதல் வழித்தடத்தை பொறுத்தளவு நாம் முன்பே பேசியது போல வண்ணாரப்பேட்டையிலிருந்து சென்னை விமானம் நிலையம் வரையிலான ஒரு
ஒரு திட்டம். இதில் 2 வழி பாதைகளும் இருக்கின்றன. சுரங்க பாதையும் இருக்கின்றன, மேம்படுத்தப்பட்ட சாலை வழியாகவும் மேம்படுத்தப்பட்ட இருப்பு பாதை வழியாகவும் மெட்ரோ ரயில் செல்கின்றது. அதில் சுரங்கம் அப்படிங்கிறது வண்ணாரப்பேட்டையிலிருந்து வண்ணாரப்பேட்டையிலிருந்து சைதாப்பேட்டை வரையிலான பகுதிக்கு சுரங்க ரயில் மூலமாகவும், அதை தாண்டி அதற்கு பிறகாக, அதாவது கூவமாற்றை தாண்டிய பிறகு மேம்படுத்தப்பட்ட ஒரு பாலத்தின் மூலமாக அந்த விமான நிலையம் வரை மெட்ரோ ரயில் செல்கின்றது. அதே போல சென்ட்ரல் தொடங்கி செயின்ட் தாமஸ் மவுண்ட் வரை சுரங்க ரயில் இருக்கின்றது. இந்த 2வது வழித்தடத்தை பொறுத்தளவு சென்ட்ரல் தொடங்கி செயின்ட் தாமஸ் மவுண்ட் வரை அடுத்த கட்டம், அதாவது அந்த விமான நிலைய கட்டம், அந்த ஒரு மெட்ரோ ரயில் பயண திட்டம் இருக்கின்றது. இதே போல முதல் வழித்தடத்தில் பார்க்கும் பொழுது எந்தெந்த இடங்களெல்லாம் இருக்கின்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது சென்ட்ரல் டு மேதின பூங்கா ஒரு திட்டம் துவங்கப்பட்டது. அதே போல அதில் 100% அளவிற்கு பணிகள் நிறைவு பெற்று விட்டதாக சொல்லப்படுகின்றது, சென்ட்ரல் டு மேதின பூங்கா வரை. அதே சமயம் 2ஆம் சுரங்கம், 2வது அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய சுரங்க பணிகள் இன்னும் துவங்கப்படவில்லை. அதாவது 5 மாதங்களுக்கு முன்பான ஒரு திட்ட அளவில் இன்னும் துவங்கப்படாமல் இருந்தது. அதே போல மேதின பூங்காவிலிருந்து டிஎம்ஸ் வரையிலான நம்முடைய அந்த சென்னை அண்ணா சாலையில் அங்கு இருக்கக்கூடிய சுரங்க ரயில் பாதையானது கிட்டத்தட்ட அப்பொழுது 38% அளவிற்கு நிறைவு பெற்றிருந்தது. அதனுடைய 2ஆம் கட்டத்தை பொறுத்தளவு 37% நிறைவு பெற்றிருந்தது. அதே போல டிஎம்எஸ்ஸிலிருந்து சைதாப்பேட்டை வரையிலான அடுத்த கட்டத்தை பொறுத்தளவு முதல் சுரங்கம் 67% அளவிற்கு நிறைவு பெற்றிருந்தது. ஆனால் 2ஆம் சுரங்கம் 59% அளவில் தான் நிறைவு பெற்றிருந்ததையும் பார்க்க முடிகின்றது. 2வது வழித்தடத்தை பார்க்கும் பொழுது 2வது வழித்தடத்தில் வண்ணாரப்பேட்டையிலிருந்து எழும்பூர் வரையில் முதல் சுரங்கம் 63% அளவிற்கு நிறைவு பெற்றிருந்தது அப்பொழுது. அதே போல 2ஆம் சுரங்கம் 59% அளவிற்கு நிறைவு பெற்றிருந்தது. எழும்பூரிலிருந்து நேரு பூங்கா வரை முதல் சுரங்கம் 100% அளவிற்கே நிறைவு பெற்றிருந்தது. அதே போல 2ஆம் சுரங்கம் 100%, 2ஆம் சுரங்கமும் 100% அளவிற்கு. நேரு பூங்காவிலிருந்து பச்சையப்பன் கல்லூரி வரைக்கிலான முதல் சுரங்கம் 72%, அதாவது ஏறத்தாழ முடிவு பெறும் சூழ்நிலைக்கு வந்திருந்தது. 2ஆம் சுரங்கம் கீழ்ப்பாக்கம் வரையிலான பணிகளும் அப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருந்ததையும் பார்க்க முடிகின்றது. பச்சையப்பன் கல்லூரியிலிருந்து, அதாவது இந்த சுரங்க ரயில் பாதை பொறுத்தளவு பச்சையப்பன் கல்லூரியிலிருந்து ஷெனாய் நகர் வரை 100% அளவிற்கு முதல் திட்டப்பணி முடிவு பெற்றிருந்தது. ஆனால் 2ஆம் திட்டப்பணி அப்பொழுது 30% அளவிற்கு தான் நிறைவு பெற்றிருந்ததையும் பார்க்க முடிகின்றது. அதே போல ஷெனாய் நகரிலிருந்து திருமங்கலம் வரையிலான அந்த ஒரு சுரங்க பாதையும் முதல் சுரங்கம் 100% அளவிற்கும் 2ஆம் சுரங்கம் 90% அளவிற்கும் அங்கும் ஏறத்தாழ முடிவு பெறும் ஒரு சூழ்நிலையில் தான் ஒட்டுமொத்தமாக அப்பொழுது ஒரு 64% இருந்தது. இப்பொழுது ஒரு 90% அளவிற்கு வரை இந்த திட்டப்பணிகள் இந்த அளவிற்கு ஒரு முடிஞ்சிருக்கு. நிச்சயமா இந்த அளவிற்கு ஒரு சுரங்க ரயில் பாதை அப்படிங்கிறது, அமைப்பு அப்படிங்கிறது முடிவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கின்றோம். இருந்தாலும் இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் அளவிற்கு நாம் சுரங்க ரயில் தோண்ட இருக்கின்றோம். அது மிக தாமதமாக, அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த 2 மீட்டர் 1 மீட்டர் அளவிற்கு தோண்டி கொண்டிருக்கும் பட்சத்தில் அது 2 ஆண்டுகள் வரை வரும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது. இந்த தாமதத்திற்கான காரணங்கள் குறித்தும், இந்த தாமதம் வராமல் அல்லது வந்தாலும் எந்த அளவிற்கு நம்முடைய பணிகள் நடைபெறும் என்பது குறித்தும் தொடர்ந்து அலசலாம் 0 ஹவரில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஜீரோ ஹவருக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். மெட்ரோ ரயில் திட்டப்பணியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தாமதம் குறித்து பேசி வருகின்றோம். திரு கார்த்திக், இந்த மெட்ரோ ரயில் திட்டப்பணி தாமதத்தில் மிக முக்கியமாக இன்னொரு காரணம் சொல்லப்படுவது தொழிலாளர்கள் பிரச்சனை. அவர்கள் குறைவாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த அளவிற்கு குறைவாகத்தான் இருக்கின்றார்களா? இருக்கின்ற தொழிலாளர்களை வைத்துதான் அதை தாண்டி இன்னும் தொழிலாளர்கள் தேவைப்படுகிறார்களா இந்த திட்டப்பணிகள் விரைவாக முடிப்பதற்கு? இல்லை, இந்த தொழிலாளர் பிரச்சனைன்றது நிச்சயமாக இருக்குது மெட்ரோ ரயில் பணிகளை நிறைவேற்றுறதுல. ஆனால் இதில் மெட்ரோ ரயில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய நிறுவனத்திற்கு ஒப்பந்தத்தை வழங்குறாங்க. அவங்க ஒரு சிறிய நிறுவனங்களுக்கு சப்கான்ட்ராக்டாக அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒப்பந்தங்கள் அளிச்சிடுறாங்க. அவங்க இந்த மாதிரி நிறைய, இப்போ நீங்கள் மெட்ரோ ரயில் பணிகள்லேயே பார்த்துருந்தாலும் பெரும்பாலான தொழிலாளர்கள் வட மாநிலங்களை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. ஸோ எங்கே எளிதாக ரொம்ப கம்மியான ஒரு சம்பளத்துக்கு எங்கே ஆட்கள் கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த சப்கான்ட்ராக்டர்ஸ் போய் ஒரு வட மாநிலங்களில் பீகார் மற்றும் ஒரு ஒரிசா அந்த மாதிரியான பகுதிகளிலிருந்து ஆட்களை அழைத்து இந்த பணியில் அமர்த்துறாங்க. இவங்களுக்கு கம்மியான ஊதியங்கள் வழங்கப்படுதுன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆனாலும் இந்த மெட்ரோ ரயிலுக்கு இதில் நேரடியான எந்த ஒரு சம்மந்தம் இல்லைனாலும் கூட அவங்க செய்யக்கூடிய பணிகள் பார்த்தோன்னா ஒர்க்கிங் ஹார்ஸ், அவங்க பணி நேரங்கள், அது சூழலும் சரி, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவங்க தங்கும் வசதிகள், இது எல்லாமே பல நேரங்களில் விமர்சிக்கப்பட்டிருக்கு. மெட்ரோ ரயில் பல விமர்சனம் வரும்போதெல்லாம் அவங்களுக்கு இதில் நேரடியாக சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசோன் பண்ணிடுறாங்க. அது அவங்க டெக்னிக்கலாக பார்த்தா அவங்க சொல்கிறது சரியாக கூட இருக்கலாம். ஏன்னா பணிகளை வழங்கிடுறாங்க, அதை இப்போ நிறைவேற்ற வேண்டிய பணி இன்னும் அந்த ஒப்பந்தம் எடுக்கிற நிறுவனத்தில் தான் இருக்குது. பட் ஒரு சூப்பர்வைசரி ரோல் இவங்க பண்ணும்பொழுது அவங்க எந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறாங்க, தேவையான அளவுக்கு எடுக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் அவங்க பார்க்கணும். இவங்க பார்க்கணும்னு பார்த்துட்டு தான் இருக்கும், அதை கண்காணிச்சிட்டு
இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் பற்றாக்குறை இருக்குதுன்றது உண்மைதான். அதில் இந்த நேரத்தில் நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கறதும் அவசியம் நினைக்கிறேன். அதாவது இந்த சுரங்கப்பணி எப்படி நடைபெறுகிறது, எவ்வாறு அது தோண்டப்படுகின்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். சுரங்கப்பணிகள் எப்படி தோண்டப்படுகின்றன, எப்படி அந்த பணிகள் நடைபெறுகின்றன என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். சுரங்கம் தோண்டும் டனல் போரிங் இயந்திரம் பூமிக்கு அடியில் சுமார் 18 மீட்டர் ஆழத்தில் நிலைநிறுத்தப்படுகின்றது. டிபிஎம் இயந்திரத்தின் முன்பக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள பல்சக்கரம் சுரங்கத்தை தோண்டும் பணியை செய்கின்றன. இதனால் உருவாகும் மண்கழிவு பல்சக்கரத்திற்கு பின்னால் அமைக்கப்பட்டுள்ள கன்வேயர் பெல்ட் மூலம் மேலே எடுத்து செல்லப்படுகின்றது. ஒரு புறம் சுரங்கம் தோண்டப்படும் அதே வேளையில் சுரங்கத்தின் உட்புற சுவரும் அமைக்கப்படுகின்றது. இந்த வேலையை டிபிஎம் இயந்திரத்தில் உள்ள இயந்திர கைகள் செய்கின்றன. சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டவுடன் பல்சக்கரம் மேலே முன்னோக்கி நகர்ந்து சுரங்கத்தை தொடர்ந்து தோண்டுகின்றது. பல்சக்கரம் கடினமான பகுதிகளை கடக்க நேரும் போது அந்த சுவற்றை மென்மையாக்கும் தொழில்நுட்பத்தையும் டிபிஎம் இயந்திரம் பெற்றுள்ளது. கன்வேயர் பெல்ட் மூலம் கடத்தப்படும் மண்கழிவு லாரிகள் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டு அரசால் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் கொட்டப்பட்டு வருவதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அந்த தொகுப்பை பார்த்தோம். இந்த நிலையில் திரு இளங்கோவன், இந்த ஒரு பணிகள் அப்படிங்கிறது ரொம்பவே சிரமமான பணிகள், சென்னையை பொறுத்தளவு மிக தேவையான பணிகள். இதில் இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர் பிரச்சனை அல்லது இந்த தொழில்நுட்ப பிரச்சனை எல்லாம் எந்த அளவிற்கு இருக்கின்றது? இதை தாண்டி இது எப்படி நகர இருக்கும் உங்களுடைய பார்வை? தொழிலாளர் பிரச்சனைங்கிறதுல கான்ட்ராக்ட் லேபர் அபாலிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட்னு இருக்குது. அந்த ஆக்ட் பிரகாரம் என்னன்னு சொன்னால், மெட்ரோ ரயில் நிர்வாகம் என்பது, சிஎம்ஆர்எல் நிர்வாகம் என்பது பிரின்சிபல் எம்ப்ளாயர்னு சொல்லப்படுகிறது. அந்த கான்ட்ராக்டர் சப்கான்ட்ராக்டர் விட்டாலும் சரி, மெயின் கான்ட்ராக்டராக இருந்தாலும் சரி, அந்த தொழிலாளர்களுடைய ஊதியம் குறைந்து இருந்ததுன்னு சொன்னால் அந்த தொழிலாளர்களுக்கு செய்ய வேண்டிய பல்வேறு வசதிகள் இருக்குது. 20 தொழிலாளிக்கு மேலே போச்சுன்னா அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் கட்டி கொடுக்கணும், அவங்களுக்கு கேன்டீன் வசதி ஏற்பாடு பண்ணி தரணும். இதெல்லாம் கான்ட்ராக்ட் லேபர் அபாலிஷன் ரெகுலேஷன் ஆக்டில் இருக்குது. அதே மாதிரி மினிமம் வேஜ் ஒரு சென்னை நகரத்தை பொறுத்த வரைக்கும் 348 ரூபா மினிமம் வேஜ் தரணும். ஆனால் அவங்களுக்கு 160லேருந்து 200 ரூபா தான் கொடுக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி குறைவான ஊதியம் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இதையெல்லாம் மெட்ரோ ரயில் நிர்வாகம் எங்கள் பொறுப்பு கிடையாதுன்னு தட்டி கழிக்கிறதுக்கு சட்ட விரோதமானது. தட்டி கழிப்பது அவங்க அவங்களுடைய பொறுப்பை நிறைவேற்றணும். அது ஒழுங்காக நடக்கலைன்னு சொன்னால் வேலை எப்படி நடக்கும்? வேலை நடக்கணும்னா எல்லாமும் ஒழுங்காக நடக்கணும். ஆகவே மெட்ரோ ரயில் நிர்வாகம் கான்ட்ராக்ட் தொழிலாளிகளுக்கு சம்மந்தமாக அவங்க தலையிடணும். அவன் சம்பளம் கொடுக்கலன்னா அவன் சம்பளத்தில் கொடுத்துட்டா அவன் பில்லை கழிச்சுக்கணும்னு சட்டம் சொல்லுது. அந்த விஷயங்கள்லாம் தாண்டி திரு கார்த்திக், இந்த மெட்ரோ ரயில் இவ்வளவு சிரமத்திற்கு மத்தியிலும் இவ்வளவு தாமதத்திற்கு மத்தியிலும் விரைவாக வரும் பட்சத்தில் சென்னை பெருநகரம் எந்த அளவிற்கு பயன்பெறும் உங்களுடைய பார்வையில் சுருக்கமாக? இந்த திட்டங்களை துவங்குறதுக்கு முன்னாடியே ஒரு ஆய்வு ஒன்று செய்தாங்க. ஆய்வு செய்ததில் இந்த மெட்ரோ ரயில் வருவதன் மூலமாக பயண நேரம் எந்த அளவுக்கு குறையும், இரண்டாவது எரிபொருள் எந்த அளவுக்கு விரயமாகிற எந்த அளவுக்கு தவிர்க்கப்படும், மூன்றாவது எத்தனை கார்கள் மற்றும் பேருந்துகள் இல்லை அது இருசக்கர வாகனங்கள் ரோட்டில் வெளியே வரும் அப்படின்றத ஒரு கணக்கெடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பல நூறு கார்களும் பல நூறு பைக்குகளும் அதே போல் பேருந்துகளும் இதில் இந்த மெட்ரோ ரயில் ஒரு மெட்ரோ ரயில் இயக்குவதால் இந்த ரோட்டில் மக்கள் சந்திக்கக்கூடிய எண்ணிக்கையான அந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய எண்ணிக்கை, அந்த கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் பேருந்துகளோட எண்ணிக்கை கணிசமாக குறையும். அதே போல் பயண நேரம்ன்றது பாதிக்கு கீழே குறையும். உதாரணத்துக்கு ஒரு மணி நேரம் சென்ட்ரல்லேருந்து நம்ம ஏர்போர்ட் செல்லக்கூடியதுன்றது அதில் ஒரு பாதியாக அதுக்கு மேலே கூட ஆகலாம். பல நேரங்களில் பீக் டிராஃபிக் ஹார்ஸில் பார்த்திங்கன்னா சென்னையில் இன்னும் ஜாஸ்தியாகும். ஸோ அதுக்கு பாதி நேரமாக குறையும். அதே போல் இந்த நம்ம அதுக்கு குடிக்கக்கூடிய கட்டணம்ன்றதும் கூட ரொம்ப ஏறக்குள்ள நம்ம ஒரு ஏசி பஸ்ஸோட கட்டணம் எவ்வளோ அவ்வளோதான் வைக்கிறாங்க. அதுவும் அந்த விதத்துலேயும் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். திரு இளங்கோவன், உங்களுடைய பார்வையில் எந்த அளவிற்கு இது பெருநகரம் பயன்பெறும் நினைக்கிறீங்க? சுருக்கமாக, நிறைவாக. மிக முக்கியமானது இந்த மாஸ் டிரான்ஸ்போர்ட். இது சென்னை நகரமும் பயன்படும். 30,000 பேர் பயணம் செய்யக்கூடிய வேகமாக 1 ஹவரில் 30,000 பேர் போய் வந்துடலாம். அப்படிப்பட்ட ஒரு போக்குவரத்து இந்த வசதி. அது உலகம் புறாவும் இது நல்ல மக்களுக்கு உதவி செய்யக்கூடும். ரெண்டாவது விஷயம், அதனால் நமக்கு பெட்ரோலு டீசல் எல்லாம் பயன்பாடு குறையும், பொல்யூஷன் குறையும். அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கிறது என்பது முக்கியமானது. சீக்கிரம் முடிக்கணும்னு சொன்னால்
இந்த வெறும் 14,000 கோடி தான் பங்கு போட்டிருக்காங்க யார் யார் கொடுக்கணும்னு. மீதி 6,000 கோடிக்கு யார் யார் கொடுக்கணும்னு உடனடியாக முடிவு செய்யணும். முடிவு செய்யலைன்னா ஜனங்க இது வேகமாக முடியாதனுடைய விளைவாக ரோடு வந்து ரொம்ப மோசமாக கன்ஜஸ்டடாக இருக்குது. இதுக்காக பண்ணப்பட்ட ரோடு மோசமாக சீக்கிரம் முடிஞ்சதுனா தான் சீக்கிரமாக முடியும் பட்சத்தில் பொதுமக்களுக்கு அதிக பயன்கள். உங்களுடைய கருத்து பெறப்பட்டது. இந்த மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் அப்படிங்கிறது விரைவாக முடியும் பட்சத்தில் நிறைய மக்களுக்கு அது பயன்பெறக்கூடிய வசதியாக இருக்கும். பெருநகரின் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்று நம்பலாம். அதை தாண்டி நிறைய பேர் உடனடியாகவும் விரைவாகவும் தங்களுடைய வீட்டிலிருந்து அலுவலகத்திற்கு, அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு அல்லது செல்ல வேண்டிய இடத்திற்கு விரைவாக சென்று வருவதற்கும் இது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இந்த திட்டம் நிறைவேறும் பட்சத்தில் அது பெருநகரத்திற்கு மிகப்பெரிய பயன். அது விரைவாக முடிக்கும் பட்சத்தில் இன்னும் சிறப்பான ஒரு பயனாக இருக்கும் என்று நம்பலாம். மீண்டும் ஒரு 0 ஹவரில் சந்திப்போம். வணக்கம்.